சென்னையை அடுத்த கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், முதலமைச்சருடனான இந்த நிகழ்வுல யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? ஸ்ரீலட்சுமி, மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையங்கள் மாவட்டத்தோறும் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அடையாள அட்டை, உபகரணங்கள் மற்றும் பயிற்சிகளுக்காக அவர் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இதனால் தாலுகா அளவில் சமூக நல சேவை மையம் அமைக்க மாற்றுத்திறனாளிகள் துறை முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் உலக வங்கி நிதி பெற்று தற்போது விருதுகள் அமைப்பு, ஒருங்கிணைந்த அமைப்பு முதல் முறையாக தமிழகத்தில் சென்னை கண்ணகி நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவை மையங்கள் வளர்வதற்காக சென்னை சோழி நகர் அருகே உள்ள கண்ணகி நகரில் இந்த விருதுகள் அமைப்பு ஒருங்கிணைந்த சேவை மையம் தமிழமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இங்குள்ள மாற்றுத்திறனாளி சிறப்பு குழந்தைகள் அவர்கள் நடனமாடி உற்சாகமாக வரவேற்று அழைத்து சென்றார்கள். இங்கிருந்து களப்பணியாளர்கள் பேசிய அவர் உள்ளே சென்று மாற்றுத்திறனாளி தேவையான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் அடுத்ததாக எழில் நகர் சென்று அங்குள்ள பள்ளிகளுக்கு தேவையான, அதாவது அங்கு கட்டப்பட்டுள்ள நமக்கு நம்ம திட்டத்தின் கீழ் 5 வாக்குகள் கூட சேமிக்கப்பட்டுள்ள பள்ளி கட்டடத்தில் மாண்டிச்சோரி மகளிர் வகுப்புகளை பார்வையிட்ட பின்பு அங்கு ஒரு மரக்கண்டை நட்டுவிட்டு மீண்டும் அவர் பணிக்கு. முருகேசன், இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்துல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா? அதாவது உலக வங்கியால் இந்த திட்டம் அந்த மறுசீரமைப்பு பெற்றால் 3.8 கோடி அளவில் இந்த கட்டணம் சீரமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை அனைத்தையுமே ஒரே கூரையின் கீழ் 6 மறுவாழ்வு சேவை மையங்கள் இயக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவருக்கு தேவையான அவசர கால பயிற்சிகள் மற்றும் அவருக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் கொண்டு அங்க வெவ்வேறு இடங்களில் கூடிய மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு தூரம் பயணித்து பல்வேறு இடங்களில் பயணித்து செல்ல வேண்டிய சொல்லியிருப்பார்கள். இந்த பகுதியில், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் பெருங்குடி பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறன் அனைவரும் இந்த சேவை மையத்தில், விருதுகள் சேவை மையத்தில் தங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும், தங்களுக்கு தேவையான அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்தையுமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த விருதுகள் அமைப்பு தொடங்கப்பட்டது. இதே போன்று தாலுகா அளவில் ஒவ்வொரு இடங்களிலும் இதே போன்று விருதுகள் அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.